அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். தமிழ்நாடு அரசியல் களத்தில் நடிகர் விஜய் தாவேகா என்ற கட்சியை தொடங்கி தீவிர அரசியலில் இறங்கியதை தொடர்ந்து கோலிவுட் வட்டாரத்தில் அடுத்தடுத்து பல நடிகர்களின் அரசியல் வருகை பற்றிய பேச்சுக்கள் புயலை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் நடிகர் சூர்யா அரசியல் வருகை வதந்தியை மறுத்த நிலையில் தற்போது தேசிய விருது பெற்ற நடிகர் தனுஷின் பெயர் அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. ரசிகர் மன்ற கொடி அறிமுகம், தமிழ் முருகன் பட அறிவிப்பு, சாலிகிராமத்தில் தொடர் அன்னதானம் என தனுஷ் 2031 அரசியலுக்கு தயாராகிறாரா? இதன் பின்னணியில் பாஜக இருக்கிறதா? இந்த அரசியல் பரபரப்பின் பின்னணி என்ன பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் சமீபத்தில் தனுஷ் புகைப்படத்துடன் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட ஒரு கொடி வேகமாக பரவியது. தனுஷ் தன்னுடைய ரசிகர் மன்றத்திற்கு புதிய கொடியை அறிமுகப்படுத்தி தன்னுடைய அரசியல் வருகைக்கான அஸ்திவாரத்தை போட்டுவிட்டார் என்று தகவல்கள் தீயாக பரவின. அது மட்டுமல்லாது தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் தமிழ் முருகன் என்ற புதிய படம் அறிவிக்கப்பட்டதும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தென் சென்னை ரசிகர் மன்றம் சார்பில் சாலிகிராமத்தில் தினமும் 1200 பேருக்கு சிக்கன் பிரியாணி அன்னதானம் வழங்கப்பட்டதும் இந்த சந்தேகத்தை அதிகரிக்க செய்தது. இந்த அன்னதான நிகழ்வின் 65வது நாளில் நடிகரும் இயக்குநருமான சமுத்திரகனியை நேரில் வந்து கலந்து கொண்டார். போயஸ் கார்டன் வீடு, ரசிகர் மன்ற கொடி, பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் என தனுஷ் 2031 களமிறங்க ஆயத்தமாகிறார் என்ற பேச்சு பலமாக எழுந்தது. இந்த இடத்தில்தான் பாஜக பின்னணி குறித்து புதிய விவாதமும் கிளம்பி இருக்கிறது. 72வது தேசிய விருது அறிவிப்பு வந்த போது தனுஷிற்கு 2 விருதுகள் கிடைத்தன. கொடி சர்ச்சை எழுந்த அதே காலகட்டத்தில் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். கடந்த 2020, 2021 காலகட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற பேச்சு எழுந்த போது அவருக்கு தாதா சாஹேப் பால்கே விருது அறிவிக்கப்பட்டது. அதே போலதான் இப்போது தனுஷிற்கும் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் பின்னணியில் பாஜகவின் ஆதரவு இருக்கிறது என்று பேசப்படுகிறது. இளைஞர்களை கவர அண்ணாமலை, மற்ற வாக்குகளை கவர தனுஷ் என்பதுதான் பாஜகவின் மூ என்றும் அரசியல் விமர்சகர்கள் சிலர் கணக்கு போடுகிறார்கள். ஆனால் இந்த அரசியல் வதந்திகளுக்கு தனுஷ் தரப்பிலிருந்து உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தனுஷின் தந்தையும் இயக்குநருமான கஸ்தூரி ராஜா மற்றும் அகில இந்திய தனுஷ் ரசிகர் மன்ற தலைவரும் இயக்குநருமான சுப்பிரமணிய சிவா ஆகியோர் இதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்துள்ளனர். சுப்பிரமணிய சிவா கூறுகையில், இந்த கொடி புதிதாக உருவாக்கப்பட்டது அல்ல. கடந்த 13 முதல் 15 ஆண்டுகளாக திருமணம், காதுகுத்து, பட ரிலீஸ் என அனைத்து நற்பணி மன்ற நிகழ்வுகளிலும் தோரணமாக பயன்படுத்தப்பட்டு வரும் கொடிதான். சமீபத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் சிலர் அந்த கொடியை கார்களில் பொருத்தும் வகையில் சிறிய அளவில் டிசைன் செய்து கொண்டு வந்தனர். அதை நிர்வாகிகளின் கார்களில் பொருத்தியதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு புதிய கொடி அறிமுகம் என்றும் அரசியல் என்ட்ரி என்றும் கதை கட்டிவிட்டனர். தனுஷிற்கு இப்போது அரசியலுக்கு வரக்கூடிய எண்ணம் எதுவும் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரஜினி பின்வாங்கியதால் எழுந்த ஆன்மீக மற்றும் மாற்று அரசியல் வெற்றிடத்தை தனுஷ் நிரப்ப பார்க்கிறாரா என்ற விவாதம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. கமல், சரத்குமார் என ஒவ்வொருவரும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த நிலையில் விஜயின் அரசியல் நகர்வுகள் மற்ற நடிகர்களையும் யோசிக்க வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தனுஷ் தரப்பு அரசியல் வருகையை மறுத்திருந்தாலும் அவருடைய ரசிகர் மன்றத்தின் தொடர் நற்பணிகளும் தமிழ் முருகன் போன்ற தலைப்புகளும் சினிமா தாண்டி எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன. நடிகர் தனுஷின் நடவடிக்கைகளை தொடர்ந்து எழும் அரசியல் விவாதங்களுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.